எந்தமிழ் சொந்தங்களுக்கு நற்றமிழ் நல் வணக்கம். பேத்தாளை பொது நூலகத்தினுடைய நூலரங்கம் பகுதியிலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நம்மளுடைய நூலரங்கம் பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்ற புத்தகம் தப்பெரும்பு என்கிற புத்தகம். பிரிமியா கிராஸ்டின் அவர்களுடைய முதலாவது கவிதை படைப்பு தான் இந்த தப்பெரும்பு என்கின்ற கவிதை படைப்பு. இந்த புத்தகத்தை பற்றி அறிமுகம் எனக்கு எப்படி கிடைத்தது என்று சொன்னால், சமூக வலைத்தளங்களிலே நிறைய கவிதைகளுடைய கவிதைகள், இந்த நூலில் இருக்கிற கவிதைகள் சமூக வலைத்தளங்களே வரும். அதை வாசிக்கிற பொழுது எப்படியாவது இந்த புத்தகத்தை படித்து விட வேணுமே என்கின்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அதன் பயனாக நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த புத்தகம் ஈழத்திலே எனக்கு கிடைக்கப்பெற்றது. இந்த சமூக வலைத்தளங்களை பார்க்கிற பொழுது சில கவிதைகள் ரொம்ப ஆழமாக நம்மளை வேதனைப்படுத்தும். என் மேனி எங்கு முள் வளர்த்து போகிறாய், இனி நான் யார் மீது சாய்ந்து கொள்ள, கொண்டாட்டங்களின் நடுவில் என்னை தேட வேணாம் என்கின்ற தனிமை சார்ந்த கவிதையாக இருக்கட்டும். இதெல்லாம் பார்க்கிற பொழுது அந்த ஒரு கவிதையே இந்த புத்தகத்தை வாசித்தே ஆக வேண்டும் என்கிறதான ஒரு ஆர்வத்தை தூண்டியது. அதன்படிதான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே நான் வாசித்து இந்த வருடத்தை ஒரு நல்ல ஒரு வாசிப்பு அனுபவத்துடன் தொடங்கிய ஒரு ஆண்டாக இது இருக்கிறது. காரணம், இந்த கவிதையிலே, இந்த கவிதை புத்தகங்களில் ஒவ்வொரு கவிதையுமே அவ்வளவு ரசனை மிகுந்த கவிதைகளாகத்தான் இருக்கிறது. ஒன்று தொடக்கம் முழுவதுமாக அத்தனை அழகாக, சில இடங்களிலே யதார்த்த மொழிநடையோடு யதார்த்த வாழ்வியலை போதிக்கிறதாக இருக்கிறது. சில நேரங்களிலே மனிதனுடைய இதயத்தினுடைய ஆழ்ந்து கிடக்கிறதான உணர்வுகளை கிளர்ந்து மேலெழச் செய்கின்ற ஒன்றாக இருக்கிறது. சில கவிதைகளை வாசிக்கிற பொழுது தானாக நம்மளை ஒரு 2-3 நிமிடங்கள் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை மறந்து கொஞ்சம் ஆழமாக அந்த வலியை நாம் உணர வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தங்களுக்குள் எங்களை கூட்டிச் செல்கிற கவிதையாக இருக்கிறது. சில கவிதைகள் நம்மளை சிறுபூட்டுகிற கவிதைகளாக இருக்கிறது. சில கவிதைகள் நம்மை மனதை கனப்படுத்துகிற கவிதையாக இருக்கிறது. அப்படியாக ஒரு மிகச்சிறந்த வாசிப்பு அனுபவத்தை தந்த ஒரு கவிதை புத்தகம் தான் இது. இதில் எனக்கு மிகச்சிறப்பாக பிடித்த 2 விடயங்கள். ஒன்று அவருடைய அணிக்கையல்கள். அந்த ஒவ்வொரு அணிக்கையல்களையும் பார்க்கிற பொழுது அத்தனை அபூர்வமாக இருக்கும். அந்த தான் சொல்ல வந்த விடயத்துக்கும் தன் எடுத்துக்கொண்ட உவமைக்கும் இடையே இருக்கிறதான அந்த தொடர்பு நிலையானது அப்படி ஒரு ஒப்புடானது மிகச்சிறப்பாக இருக்கிறது. அது அந்த கவிதையினுடைய வெளியையும் அது சொல்ல வர விடயத்தையும் ஆழ்ந்து நோக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இரண்டாவது விடயம், அந்த வாழ்விலே நமக்கு எல்லாருக்குமே ஒரு விதமான வலி ஏற்படும், வாழ்வினுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும். ஆனால் அந்த வலியை இன்னொருவருக்கு அந்த வாசிப்பின் அனுபவம் மூலமாக அது கிடைக்க செய்கிற பொழுது, ஏற்படுத்துகிற பொழுது, அந்த வாசிக்கிற நபரும் தான் எழுதுகிற அதே நோக்கத்தோடு அப்படியே அதை உள்வாங்கிக் கொள்கிற அளவு அவ்வளவு கணிதியான ஒரு வரிகளாகத்தான் இந்த புத்தகம் அமைந்திருந்தது. நிறைய கவிதைகளை இந்த இடத்திலே உதாரணம் கண்டு கொள்ளலாம். உதாரணமாக, சிடுக்குகளற்ற நம் காதல் என்ற கவிதையிலே, கருப்பைக்குள் உறங்கும் குழந்தையை கேட்கும் தாயின் குரலில் அங்கிருந்தே நீ என்னுடன் பேசுகிறாய். தாயினுடைய வயிற்றுக்குள்ளே குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தைக்கு தாயினுடைய குரல் எங்கேயோ ஒரு தொலைவில் கேட்கிறது போல கேட்கலாம். அதுபோலதான் இந்த பிரியம் என்று சொல்லி எத்தனை ஒரு ஆழமான கருத்தை இவர் பதித்திருப்பார். அதே போல இந்த கொலுசுகள் பற்றிய வர ஒரு கவிதை ஒன்றிலே, வாய் பேசுவதற்கு முன்பே கால்களை பேச பழக்கும் பேராசையே கொலுசு என்று அழகாக சொல்லியிருப்பார். அதே போல அதே கவிதையிலே முடிவிலே, திருமணமாகிற பொழுது, மாங்கல்யம் ஏறுகிற பொழுது இந்த கொலுசுகள் மெட்டியை பிரசவிக்கின்றன என்று சொல்லி அந்த தேர்ந்த வார்த்தைகளை அந்த கவிதைக்கு கொண்டு வந்து நிறுத்தி வாசகரை ஒரு கட்டத்திலே இந்த எழுத்தாளர் மீது அதீத ஒரு பிரியத்தை ஏற்படுத்துகிற ஒரு கவிவரிகளாகத்தான் இருக்கிறது. நான் இந்த கவிதை புத்தகத்தில் நிறைய கவிதைகளை மனனம் செய்ய வேண்டும், இன்னொருக்கு சொல்ல வேண்டும் என்கிற அளவு அத்தனை ஒரு உத்வேகத்தை கொடுத்த ஒரு கவிதையாக இருக்கிறது. நிறைய என்னுடைய வாசிப்பு நண்பர்களுக்கு கூட இந்த கவிதை புத்தகத்தில் இருக்கிறான சில கவிதைகளை மேற்கோள் காட்டி, இது இப்படி இருக்கு, இதில் இவ்வளவு ஆழம் இருக்கு தெரியுமா என்று சொல்லக்கூடிய கவிதைகளாக இருக்கிறது. முகத்தில் என்னை தேடாதீர்கள், ஒரு காலத்தில் நான் வாழ்ந்த வீடு அது, இப்பொழுது நான் அங்கில்லை. காய்ந்து கனிந்து ஓய்ந்து போன ஒரு மரம் தன்னை வெட்டுவது பற்றிய உரையாடலை கேட்டபடி
தலகுனிந்து நிற்பது போலிருக்கிறது எனக்கு என் முகம் மீதான உங்களுடைய விமர்சனங்கள் என்று சொல்லி அத்தனை அழகாக சொல்லியிருப்பார். அதே போல நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமானது என்ற ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் அது எப்படி சொல்வது இன்னொரு ஆளுக்கு என்று சொன்னால் அதில் அழகாக ஒரு விஷயம் போட்டிருப்பார். சின்ன குழந்தைகள், சின்ன பிள்ளைகள் தன் அளவுக்கு பெரிய காலணிகளை போட்டால் நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் இல்லையா, அது போலதான் இந்த வாழ்க்கை என்று சொல்லியிருப்பார். இப்படியாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் காணுகின்றதான உவமானங்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஆழ புதைந்த கருத்தியலான உவமயத்துக்கு அதை ஒப்பிட்டு அந்த பொதுத்தன்மையை நாம் உணர்கிற பொழுது நம்மை ஏதோ ஒரு வகையில் அங்கலாய்க்கின்றதான அந்த நிலையிலே கொண்டு போய் அந்த அணியை நிறுத்துவது என்பது ஒரு கவிஞருடைய ஒரு பேராற்றலாகத்தான் எனக்கு தெரிகிறது. அந்த அடிப்படையிலே இவருடைய கவிதை மிகவும் சிறப்பாகத்தான் இருக்கிறது. அதே போல தேவாலயங்களில் வழிபாட்டு வேளையில் ஓடியாடும் குழந்தையை மடியில் அடக்கி துயிலறச் செய்யும் தாயாய் என்று சொல்லி இந்த ஆலயங்களிலே தேவாலயங்களிலே நாம் எல்லாரும் இறைவனை நாம் நோக்கி கொண்டிருக்கிற பொழுது அங்கிருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளினுடைய செயற்பாடுகள் நம்மை ஒரு விதமாக யோசனைக்கு இட்டு செல்லும். அவற்றையெல்லாம் ஒரு ஓமானமாக ஒரு அணிக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது என்பது மிக அருமையாக இருந்தது. ஆக மொத்தத்தில் இந்த கவிதை புத்தகத்தை பார்க்கிற பொழுது எனக்கு அத்தனை நிறைவாக இருந்தது. இன்னொருவருக்கு எப்படியாவது இந்த கவிதை புத்தகத்தை வாசிக்க கொடுக்க வேண்டுமே, வாசிக்க வைக்க வேண்டுமே என்று சொல்லி நிறைய நேரங்கள் இந்த புத்தகத்தை பற்றி நான் பேசியிருக்கிற நண்பர்கள் வட்டாரத்தில் அந்த அளவு எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த வருடத்திலே ஆரம்பத்திலே மிக பிடித்த ஒரு கவிதை புத்தகமாக தப்பெரும்பு என்கின்ற இந்த கவிதை புத்தகமும் இருக்கிறது. ஆகவே கவிதை பிரியர்கள், நல் வாசகர்கள், ரசனை மிகுந்த வாசகர்கள் என அனைவரும் இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அவருடைய சிறுகதை தொகுப்பான கெஸ்தமணி என்கின்ற புத்தகமும் வெளிவந்திருக்கிறது. எனவே அந்த சிறுகதையும் நல்ல ஒரு வரவேற்பை பெற வேண்டும் என்று சொல்லி பல வாசகர்களையும் தப்பெரும்பை போல கட்டி போட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே இந்த புத்தகத்தை அனைவரும் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னொரு நூலரங்கம் பகுதியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். சுவாசிப்பின் இறுதி வரை வாசிப்பே உறுதியாகட்டும்.